இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst, the one and only, right from Delhi, மிஸ்டர் ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ராம்பாபு என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சார். அவர் ராம் டெம்பிள் கட்டினதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவங்க ஃபேமிலியிலேருந்து கூட அவங்க அப்பாலாம் போயிட்டு ராம் டெம்பிளுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் ஏன் ஃபைசாபாத்ல இப்படி தோத்துட்டாங்களே ரொம்ப ஆதங்கப்பட்டார் சார். அதாவது ஏன் யூபி எப்படி கையை விட்டு போச்சு, எதனால கையை விட்டு போச்சு, யோகி மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது எப்படி அது நடந்தது அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்க விரும்புறாரு. உங்களோட கருத்துக்கள். ராம்பாபு அவர்களுக்கு நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீராம் என்று அவருடைய பெயரிலே ராம் இருப்பதனால் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறேன். 360 டிகிரியினுடைய ஒரு பருந்து வட்டத்தை போட்டால் அயோத்தியாவில் பைசாபாத்தில் பாஜக தோற்றது மாபெரும் கொடுமை, ராமருக்கு செய்த துரோகம். அங்க உள்கட்சி இருக்கவங்க உள்ள இருக்கவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, வெளிநாட்டுல இருந்து எங்களை பெருமைப்படுத்தாத, நாங்கெல்லாம் கிராமத்துக்காரங்க. அந்த அயோத்தியா போற இடத்துலங்க 40 கிலோமீட்டர் சர்க்கியூட்லங்க அந்த எல்லாம் புல்டோசர் வச்சு இடிச்சுட்டார். சின்ன 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 கோவில்ல வருமானம் இருந்து சில குடும்பத்துக்கெல்லாம் கோவில் வச்ச கீழே கோவில் இருக்கும், மெத்த மேல வீடு இருக்கும், அதெல்லாம் இடிச்சிட்டாரு. ஆனால் வேறு புலம்பெயர் தேர்ந்ததுக்காக வேறு இடம் கொடுத்திருக்கிறார், 20 கிலோமீட்டர் தள்ளி 10 கிலோமீட்டர் தள்ளி. ஆனா இவங்க புல்டோசர் வச்சு இடிச்சாரு. அதுல ஒரு வெறுப்பு, அதையும் பாஜக உட்கட்சிக்காரர்கள் அந்த லல்லன் சிங் என்பவருக்கு ஓட்டு போடக்கூடாது என்று முடிவெடுத்தார்கள். அங்கு சத்திரியர்கள் பிராமணர்கள் எதிராக மாற்றிவிட்டார்கள். ஆனால் அவங்க மாயாவதியினுடைய கட்சிக்கு ஓட்டு போட்டாங்களே தவிர அகிலேஷுக்கு கூட போடல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அங்கு மாறி வந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் ஜாதி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பணப்பிரச்சனை, அயல் நாட்டிலிருந்து பணம் வந்தது, அயோத்தியாவில் அந்த கோவிலை இடிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய சூழ்ச்சி நடந்ததுங்க. பெரிய, அதாவது இந்த பெரிய கோவிலை கட்டிடத்துல சில இந்து தலைவர்கள் கூட நரேந்திர மோடி எப்படி பூஜை பண்ணலாம் என்று சங்கராச்சாரியார் சொன்னதை காங்கிரஸ் ஊதி விட்டாங்க, பெருமாள் ஆக்கி விட்டாங்க. இருப்பினும் அடுத்த முறை கண்டிப்பாக பாஜக அதிலிருந்து படிப்பினை பெற்று மீண்டும் அயோத்தியா சீட்டை பிடிக்கும் என்பதுதான் நம்பிக்கை இருக்கிறது. ராம்பாபு மனம் மனம் தளர வேண்டாம். ராம்பாபு தங்களுடைய ஒரு ராமர் மீது இருக்கக்கூடிய பக்திக்கு ஒரே ஒரு வரியில் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாயா ஸ்ரீதாயா பதே நமகா என்று சொல்லி பல நூறுக்கணக்கான கோடி மக்கள் ராமரை வழங்குகிறார்கள். அந்த ராமர் அயோத்தியாவை கைவிட மாட்டார். எதிர்கட்சிக்கு ஒரு பிடிப்பு வந்தாலே தவிர அந்த பிடிப்பு விடுப்பாக போய்விடும் கூடிய சீக்கிரத்தில். ரவிச்சந்திரன் அவர் என்ன கேட்டிருக்கிறாரு அப்படின்னா, சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் நம்ப முடியுமா அப்படின்னு. ஏன்னா சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே 2014 அந்த எலெக்ஷன் போது, அந்த டேர்ம் போது அவர் பிஜேபியை விட்டு போனவர். நிதிஷ்குமார் பல்டி குமார்னு வேற சொல்றாங்க. எங்கேயாவது பல்டி அடிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிடுவாங்களா மோடி 3.0க்கு அப்படின்னு ரவிச்சந்திரன் கேட்டிருக்கிறார். நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ரவிச்சந்திரன் அவர்களுக்கு அவர் எந்த ஸ்டேட்ல இருக்காரு? அவர் டெக்சஸ்ல இருக்காரு சார். டெக்சஸ் ரவிச்சந்திரன், டெக்சஸ் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு காலை வணக்கங்கள், நமஸ்காரங்கள். தாங்கள் பயப்பட வேண்டாம். வரக்கூடிய நாட்களில் ஜூன் 27ஆம் தேதி சபாநாயகர் லோக்சபாவிற்கு தேர்தல் நடக்க இருக்கிறது. அதில் கூட தாங்கள் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் ஒன்றாக நரேந்திர மோடிக்கு ஓட்டு போடுவார்கள் என்பதை தயவு செய்து பொறுத்திருந்து பாருங்கள். சந்திரபாபு நாயுடுனுடைய அவர் பாடி லாங்குவேஜ் எப்போது கட்டி பிடித்து கொண்டாரோ அதிலிருந்து தாங்கள் தெரிந்து கொள்ளலாம். நிதிஷ்குமார் எப்படி நரேந்திர மோடியுடைய காலை தொட்டாரோ அதிலிருந்து தாங்கள் தெரிந்து கொள்ளலாம். ரவிச்சந்திரன், இந்த இருவருக்கும் காமன் எனிமி இஸ் காங்கிரஸ், காமன் எனிமி இஸ் ராகுல் காந்தி. சமாளிப்பு பண்ணி விட்டாங்க 2 ஸ்டேட்லயும். அதை தவிர இவங்களுக்கு நரேந்திர மோடி தான் நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் வேணுமே தவிர நரேந்திர மோடி கிட்ட 243 சீட் இருக்குது.
ரவிச்சந்திரனுக்கு ஒரு புதிய கதை சொல்ல வேண்டும் என்றால் சந்திரபாபு நாயுடு மூலமாக சில முயற்சிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கட்சியினுடைய உதவியை மத்திய அரசாங்கம் இல்லை, அந்த மாநில கட்சி தயாராக இருக்கிறது தர என்பதை சொல்லி ரவிச்சந்திரன் சூசகமான தகவலை தருகிறேன். ஓகே சார், சூப்பர். அதே மாதிரி வெங்கட் வந்து கேட்டிருக்காரு சார். வெங்கட் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, கட்சி நீங்க கேட்கலீங்களே. என்ன சார்? என்ன 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 இது சொல்லுங்க. கேட்கணும், ரவிச்சந்திரன் கேட்கணும். நம்ம நம்ம ராம்பாபு, ரவிச்சந்திரன் மற்றும் பாஸ்கர் போன்றவர்கள் எல்லாம் துடிப்பாக கேள்வி கேட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக தமிழகத்தில் 2026 காங்கிரஸ் திமுக பிளவு நிச்சயம், அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திமுகவுடன் காங்கிரஸ் போக தயாராகிவிட்டது. பின்னணி தகவல்களை நான் தருகிறேன். பின்னணி தகவல் இப்ப சொல்ல போறீங்களா அப்புறமா சொல்லுவீங்களா சார்? வச்சுக்கலாம். நம்ம இறுதி கட்ட விவாதத்திற்கு வந்து விட்டோம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன். கடைசி கேளுங்க, நான் சொல்றேன். ரைட் சார். வெங்கட் வந்து கேட்டுக்கிறார் சார். அதாவது வந்து காங்கிரஸ் இன்னைக்கு வந்து 99 சீட்ஸ் வாங்கிட்டாங்க. ஆனா வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா வந்து 99 சீட்ஸுக்கே வெற்றி கொண்டாட்டத்துல இருக்கிறாங்களே, அவங்களால எப்படி முடியுது? இது என்ன உண்மையான வெற்றி தானா? இத வந்து எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? வெங்கடேசனுக்கு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது, சொல்லி முடிக்கொள்ள ஆச்சரியப்படுகிறேன். மழை காலத்தில் செடிகளுக்கு நடுவே, மரங்களுக்கு நடுவே மண்புழு வரும். மண்புழு எழுந்துக்கும், அது ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும். மண்புழு தன் மனசில் நினைச்சுக்குவோம் நாகப்பாம்புன்னு. சரி. ஒரு சக்குன்னு ஒரு தேங்காய் உடனே டொப்புன்னு அந்த நெசுங்கி போடும். அந்த மாதிரி காங்கிரஸ் தன்னை நாகப்பாம்பு என்று நினைத்து கொண்டு மண்புழு கூட இல்லை. காங்கிரஸ் என்பது வட இந்தியாவில் 16 மாநிலங்களில் சூன்யம். ஏதோ ராகுல் காந்திக்கு ஒரு பிரமை இருக்கிறது. ராகுல் காந்தி வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி நடத்துகிறாரே காங்கிரஸை தவிர, அது ஒரு இந்து விரோத கட்சி என்று தான் பலர் கருதுகிறார்கள். 99 இல்லைங்க வெங்கடேசன், தயவுசெய்து பண்ணி பாருங்க. காங்கிரஸ் என்பது நேத்தி ஒரு சின்ன ஒரு கிசு சொல்லி முடிச்சிடுறாங்க. சரிங்க சார். ஆனா ஒரே ஒரு ஸ்மால் क्वेश्चन இருக்கு, அது 1 மினிட்ல ஆன்சர் பண்ணிடலாம். சொல்லுங்க. பண்ணலாம், நோ ப்ராப்ளம். வெயிட். பங்களாதேஷ்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியினுடைய பதவி பிரமாணத்துக்கு வந்திருந்தாங்க ஷேக் ஹசீனா. ஆமா. அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு சோனியா, ராகுல், பிரியங்கா 3 பேர் தான் போய் பார்த்தாங்க. ஆமா, கட்டிலாம் தழுவி ரொம்ப சொல்றாங்க சார். ஏங்க மல்லிகார்ஜுன் கர்கே போகல? எதனால? அவங்க கட்சியில பிடுவாங்க, அவங்க கட்சியில இருந்தா பிரச்சனையாங்க. ஏன் தலித்தை ஒதுக்கிட்டாங்க? தலித் முஸ்லீம் வேண்டும் என்று அகிலேஷ் யாதவ் போடுகிறார், அங்கே பண்ணல. அது எங்க அது? அதான் அது வந்து நிச்சயமா எனக்கும் வந்து அந்த क्वेश्चन வந்துச்சு. இவங்க 3 பேரும் ஒண்டி பாக்குறாங்களே, வேற யாருமே வந்து காங்கிரஸ்ல இருந்து போய் பார்க்கலையே, ஏன் சார் பார்க்கல? குடும்ப சொத்துன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மல்லிகார்ஜுன் கார்கே ஒரு பொம்மை. சரி, வெங்கடேசன் இன்னொன்னு சொல்றேன். வெங்கடேஷ் எங்க? அவரும் டெக்சஸ் தாங்க. எந்த ஊர் அவரு? அவரு வந்து டென்னசி சார். அவருக்கு சொல்லணும், வெங்கடேசனுக்கு நரேந்திர மோடி ஹெச்டி குமாரசாமி பதவி ஏற்றுக்கிறாருங்க. ஆமா. பதவி ஏற்றுக்க சமயத்துல அந்த கேமரா வந்து மல்லிகார்ஜுன் கார்கே மேல காமிக்கிறாங்க. அவர் 1 நிமிஷத்துல எழுந்து போயிட்டாரு. இதெல்லாம் ஒன்று போத்து பாருங்க. மல்லிகார்ஜுன் கர்கே மனம் குமுறுகிறார் என்று ராஜினாமா செய்தாலும் அவர் செய்யக்கூடும். காரணம், ராகுல் காந்தியினுடைய ஒரு ஒரு கசப்பு தன்மை அவரிடம் வளர்ந்து விட்டது என்பதை தான் சொல்லி. அடுத்த கேள்வி கேளுங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन சார். அதாவது வந்து இன்னைக்கு வயநாடு வந்து ராகுல் காந்தி வச்சிருப்பாரா அப்படின்ற மாதிரி, ஏன்னா பிரியங்கா காந்தி அங்க வந்து போட்டி போடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்களோ? ஏன்னா பிரியங்கா காந்தி இந்த வாட்டி போட்டி போடல இல்லையா? பிரியங்கா காந்தி வந்து அங்க வந்து போட்டி போடுவாங்களா? அவங்க அப்படி போட்டி போட்டனா வந்து அது நல்லதா? இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க ஸ்ட்ரெங்தன் ஆகுறாங்களோ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து மக்களுக்கு லைட்டா உருவாகுது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதை? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் யார் கேட்டிருக்காங்க? இது வந்து ஜெனரலா எல்லாருமே நாங்க டிஸ்கஸ் பண்ணது சார். அத வந்து உங்களுக்கு ஒரே ஒரு குறிப்பு சொல்றேன். வயநாடில் இன்று மாலை கண்டிப்பாக ராகுல் காந்தி ராஜினாமா செய்வார்.
ராய் வைத்துக் கொண்டு வைப்பார். காங்கிரஸ் இந்த பாருங்க ஒரு இக்கட்டான நிலைமை வந்துடுச்சு அவருக்கு. எப்படி காங்கிரசுக்கு பலம் சேர்க்க வேண்டும் என்றால் அங்கு இருக்கக்கூடிய அதிர் ரஞ்சன் சௌத்ரி தோத்து போயிட்டார் வெஸ்ட் பெங்கால்ல. அவர் எங்க வயநாட்டுல இருந்து போட்டி போடக்கூடாது? எங்க வேற யாரா போட்டி போடக்கூடாது? ஒய் ஒன்லி மிஸ்டர் ராகுல் காந்தி சூசஸ் பிரியங்கா காந்தி? அதுல ஒரு ரகசியம் இருக்கு, சொல்லட்டுமா? காந்தி எதிர்கட்சி தலைவராக ஆனால் ஷேடோ பிரைம் மினிஸ்டர் என்ற ரூபம் வரும், நிழல் பிரதம மந்திரி. நிழலை பார்த்து பயப்படுவார் அவரு. ஆனா அப்ப என்ன பண்ண போறாங்க, பிரியங்கா காந்தி வர மட்டும் கௌரவ் கோகோயை வச்சிருப்பாங்க. வந்தபடம் பிரியங்கா காந்தி தான் எதிர்கட்சி தலைவராக கொண்டு வருவாங்க. அது அங்க ரவுண்ட் அடிக்குதா? அப்போ ராகுல் காந்தி ஏற்கனவே பேசியிருக்காரு, வாரணாசியில பிரியங்கா கண்டெஸ்ட் பண்ணா 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டுல நரேந்திர மோடி தோக்கடிச்சிருக்கோம் எங்க சிஸ்டம் வேற சொல்லி இருக்கிறாரு. ஆமா, இது ஒரு பகல் ஒரு எல்லை உண்டுங்க. நம்ம இவருக்கு சொல்லணும், நம்ம கணேஷ்க்கு சொல்லணும். அது லாலுக்கு ஹசீன் சொப்பனேன்னுட்டு ஹிந்தியில சொல்லுவாங்க. மூங்கேர் இருந்தார், அவர் பனைமரத்துக்கு உட்காந்து சொப்பனம் பாட்டுறாராம், பிரதமர் ஆயிடுவேன்னு. அதே மாதிரிதான் நம்ம மூங்கேரிலால் சொப்பனம் ராகுல் காந்தி பார்த்துட்டு இருக்காரு. பிரியங்கா காந்தி முன்னிறுத்த வேண்டும் எதிர்கட்சி தலைவராக 2029 அல்ல 2026 அவர்கள் பிரதமராக வேண்டும் என்ற ஒரு அறிப்பு இருக்கிறது அவர்களுக்கு. அதுதான் தாற்பயம். அமித்ஷா பேசினது மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய பாஜகவின் குழப்பம், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாஜகவின் குழப்பம் மற்றும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாஜகவின் குழப்பத்தை வைத்துக் கொண்டுதான் தாங்கள் இந்த பின்னணியில் பார்க்க வேண்டும். அமித்ஷா என்பவர் தமிழ்நாட்டுக்கு சொந்தம் அல்ல, அனைவருக்கும் சொந்தம். அவர் தமிழிசை சவுந்தரராஜனை பார்த்த உடனே கோபம் வந்தது உண்மைதான். காரணம், இந்தியாவில் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் 3வது முறையாக வெற்றி பெற்று வந்த பிறகு குரூப்பிசம், பிளவுகள், கட்சியில் ஒரு கோஷ்டி பூசல்கள் இருக்கக்கூடாது என்பதைத்தான் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். அவருடைய சென்ட்ரல் ஹால் பார்லிமெண்ட் ஸ்பீச்ல கூட எல்லாரும் இக்கட்டா ஒன்னா சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து கொண்டு பணிபுரிய வேண்டும் என்று. அந்த பின்னணியில் கண்டிப்பாக நரேந்திர மோடியினுடைய ஆணையின் பெயரில் தான் தமிழ் சவுந்தரராஜனை நிந்தித்தார், அது உண்மை. ஆனால் ஒண்ணு வச்சுங்க கணேஷ், உங்க பையன் 50 மார்க் வாங்கிட்டாராங்க, 100 மார்க் வாங்கிட்டான். அந்த நீ 50 மார்க் வாங்கின 2வது பையனை பார்த்துட்டு நீங்க திட்டுவீங்களா மாட்டீங்களா சொல்லுங்க? உடனே உங்க அம்மா சொல்லுவாங்க, உங்க மிஸ்ஸஸ் பையனை விட்டுருங்க அடுத்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணும். அந்த மாதிரி கதை தான். ஒரு தாய் சேயினுடைய மனப்பான்மையில் தான் அமித்ஷா நிந்தினாரே தவிர தமிழிசை சவுந்தரராஜனை விரோதம் செய்ய வேண்டும் என்று அல்ல. அடுத்து தமிழிசை சவுந்தரராஜனை ஜனாதிபதி பதவிக்கு வைத்த மகிமை பாரதிய ஜனதா கட்சி ஒன்றுக்குத்தான் உண்டு. அந்த அம்மையை திரௌபதி முர்மு இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்தார்கள். ஆனால் சில சமூக அதாவது சோசியல் இன்ஜினியரிங்ல அந்த அம்மா கிடைக்கா போயிடுச்சு. யூனியன் கூட நினைச்சிருந்தாங்க. ஆனா 2 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. இட்ஸ் நாட் ஈஸி ஜோக். அப்புறம் ஒரு தலைமை தன்னுடைய கட்சி தலைவருக்கு கண்டிப்பது நியாயம். ஏன் ஐயா கருணாநிதி பண்ணது இல்லையா? அம்மையார் ஜெயலலிதா அரைஞ்சிருவாங்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனையோ எம்பி ஆட வாங்கியிருக்காங்க எனக்கு தெரியும், வெளில ரூம் உள்ள. ஆனா அமித்ஷாவான பொதுமக்களுக்கு நடந்தது இல்லையா சார்? இது வெளியில வெட்ட வெளிச்சத்துல எல்லாருக்கும் இப்படி இப்படின்றாரே அப்படின்னு தப்பு என்னங்க அதுல? நான் சப்பு கட்ட வரலையா? அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் பாரதிய ஜனதா கட்சிக்கு சேவை செய்தது மகிமை என்பது பாராட்டத்தக்கது. இருப்பினும் அடிக்கடி அனாவசியமா பேசக்கூடாதுங்க. தட் அப்ளைஸ் டு எவ்ரிஒன். அதே சார் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கிறாரு. அப்போ தமிழக பாஜகக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுதே, இது கட்சிக்கு நல்லதா? எந்த கட்சியில இல்லைங்க பாஸ்கர். அதை தவிர ஒண்ணு கணேஷ், எந்த கட்சியில இல்லைங்க சார் கணேஷ் சொல்லுங்க. திமுக இல்லையா? உதயநிதி ஏன் இது வரைக்கும் துணை முதலமைச்சராக பண்ணவில்லை மு.க. ஸ்டாலின்? அது கேட்பாங்கல்ல எல்லாரும். அதே மாதிரி வேலுமணி டக்குன்னு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்த்து. பாஸ்கருக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
ஐயா கோயம்புத்தூர்ல போன் பண்ணி கேளுங்க, யாரா உங்க ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா. வேலுமணி நம்ம அவரு இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஆக்சுவலா. நல்லா போச்சு, இன்னும் நல்லா போச்சு. வேலுமணி ஏன் இப்படி பேசுறாரு, பாஜக சேர்ந்தா 35 சீட் வாங்கியிருக்கலாம்னு. அது உண்மைதானே அது. சோ இந்த பின்னணி தான் பார்க்க வேண்டும். சார், அப்படி நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணாமலை வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா வந்து, இனிமேல் அதிமுக பாஜக கூட்டணியே இருக்காது, நான் இருக்கிற வரைக்கும், தலைவரா இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தானா? நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தாதான் நல்லது, 2 பேருக்கும் நல்லது அப்படின்னு தான் நீங்க எப்பவுமே வந்து அட்வைஸ் பண்ணிட்டே இருந்திருக்கிறீங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்பர்ஸும் காட்டுது இல்லையா? 2024ல இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா நிச்சயமா ஒரு 25 சீட்ஸாவது வாங்கி இருக்க முடியும். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க 2026? இன்னைக்கு அதே நிலைப்பாடு தான் இருக்கிறேன். ஆனா எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு மூர்க்கத்தனம், அவருடைய பிடிவாதத்தனம் தான் இதற்கு காரணம். அண்ணாமலை பிடிவாதமாக இருந்தார். இருவருக்கிடையே அமித்ஷா பேரம் பேசினார், விட்டு கொடுங்கள் என்று. 2 முறை டெல்லிக்கு கூப்பிட்டு பேசினார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மை வாக்கு வங்கி வைத்ததனால் அவர் மகிமையில் மயங்கி போனார். ஆனா கடைசியில் ஒண்ணுமே கிடைக்கல. எல்லா சிறுபான்மை ஓட்டுல டிஎம்கே போயிடுச்சு. அதுதான். ஆக மொத்தம் 2026 தமிழக சட்டசபை என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்கப்படும். பொதுமக்களிடையே பீதி, பொதுமக்களிடையே அதிருப்தி, பொதுமக்களுடைய வெறுப்பு பாரதிய ஜனதா கட்சி மீது இல்லை என்றாலும் திமுக அதிகமாக இருக்கிறது. காரணம், திமுக சொன்னதை செய்யவில்லை. ஸ்டாலின் ஐயா மீது நம்பிக்கையுடன் ஓட்டு போட்டார்கள். செங்கலை காமிச்சாரு நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சராக வரக்கூடிய உதயநிதி. ஆனா எப்ப வரப்போறா தெரியாது. அதுதான் சார். ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட क्वेश्चंस எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம் சார்.